அரசியல் களத்தில் எமக்கான உரிமைகள், சட்டப்பூர்வமான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தலையே உருண்டாலும் அது பற்றி கவலை இல்லை, உயிரை இழப்பதற்கும் நான் தயார் என்ற துணிச்சலோடு களமாடிய போராளிகள் தான் மேலவளவு முருகேசன் தலைமையில் இந்த களத்திலே பலியானவர். யார் யாரையோ மாவீரர்கள் என்று நாம் சொன்னாலும் மாவீரர்கள் என்ற சொல்லுக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர்கள், உரித்தானவர்கள் மேலவளவு போராளிகள் தான். குறிப்பாக மாவீரன் மேலவளவு முருகேசன் தான். எதேச்சையாக 2 நபர்களுக்கு இடையிலே நடந்த மோதலில் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர் அல்ல. சாதி வெறியர்கள் சட்ட அறிவு இல்லாமல், சமூக விழிப்புணர்வு இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல், சாதி பித்து மட்டுமே தலைக்கேறிய நிலையில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆணவத்தில் மேலவளவு ஊராட்சியை தனித்தொகுதியாக ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தார். அது ஒரு அறியாமையில் எழுந்த கோரிக்கை, ஆணவத்தில் எழுந்த கோரிக்கை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது அரசியல் அறியாமையால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை.